இயேசு அந்த இடத்துல வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும். முதல் காரியம் சொல்றால் சகைவேங்கிறார். ரட்சிப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட ரீதியில் அவன் சொந்தம் பாராட்ட வேண்டியது. இன்னைக்கு அநேக மக்கள் சொல்றாங்க, நாங்கெல்லாம் தாத்தை முப்பாட்டம் காலத்திலிருந்து கிறிஸ்தவங்க, நீங்கெல்லாம் இப்பதான் வந்தவங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பாவியா இருந்து ரட்சிக்கப்பட்டீங்க, நாங்க பிறக்கும் போதே நீதிமானா பிறந்தாங்கிறாங்க. அப்படி யாருமே கிடையாது. ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியில் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் சகைவே என்று ரட்சிப்பை தனிப்பட்ட இதில் மாற்று. ரெண்டாவது காரியம் சொல்லுகிறார், நீ சீக்கிரம் இறங்கி வா. ரட்சிப்பு என்று வரும் பொழுது தாமதம் காமிக்கவே கூடாது. ரட்சிப்பா எவ்வளவு சீக்கிரமா வரணுமோ அவர் இடத்துல அவ்வளவு சீக்கிரமா வரணும். அநேகம் சொல்றாங்க இல்லையா, நான் வந்துருவேங்க, வராம எங்க போவேன், இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு கட்டாயம் வருவேன் சார். இன்றைய ரட்சணிய நாள், இன்றைய அனுகிரக நாள். ரட்சிப்புன்னு வரும் பொழுது ஒரு நிமிடம் கூட தாமதம் பண்ணக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார் சீக்கிரம். மூணாவது காரியம் இறங்கி வாங்கிறார். அங்கிருந்தே ரட்சிக்கப்பட்டா போன்னு சொல்லல, இறங்கி வா. தேவன்ட்ட ரட்சிப்புன்னு வரும் பொழுது தாழ்மை அவசியம். ஏழை பணக்காரன் யாருமே கிடையாது. அவனுடைய படிப்போ, அவனுடைய தாளந்தோ, அவனுடைய அறிவோ எதுவும் அவனை ரட்சிக்காது. தேவனுக்கு உண்பாக வரும்போது டோட்டலா தன்னை தாழ்மைப்படுத்தி அவருக்கு உண்பாக வரணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், சகைவே இறங்கி வா. தாழ்மை, ஹியூமிலிட்டி அவசியம் ரட்சிப்புக்கு.